ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு வெற்றி. அரசின் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 பேரும் எதிராக 22 பேரும் வாக்களிப்பு. பாஜகவின் 1 உறுப்பினரும் பாமகவின் 4 உறுப்பினர்களும் நடுநிலை. அவேக கூட்டணி அரசின் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் வாக்களிப்பு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட 25 பேர் அரசை ஆதரித்த நிலையில் அம்பலமானது அதிமுகவின் பிளவு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரங்கசாமி. நமச்சிவாயமும் மல்லடி கிருஷ்ணராவும் அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடரை நியமித்த உத்தரவை திரும்ப பெற்றது அரசு. அரசியல் தலைவர்களும் பல்வேறு பிரிவினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் முடிவில் மாற்றம். வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு அதிமுகவினர் சிலர் தாவேகாவை ஆதரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. எதிர்கட்சியினரை கவர்ந்தெடுக்கும் செயல்களில் ஈடுபடுவதாக கண்டனம். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகா டேட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக் கொண்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயன்று அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இந்த அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு, மார்க்சிஸ்ட் கட்சியின் செல்வசுவாமி ஆகியோர் பேசினர். அப்போது அரசின் நம்பிக்கை தீர்மானத்தை தாங்கள் ஆதரிப்பதாக தெரிவித்தனர். பாமகவின் சௌமியா தங்கள் உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக அறிவித்தார். பாஜக உறுப்பினர் போஜராஜனும் நடுநிலை வகிப்பதாக கூறினார். அதன்பின் பேசிய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி, இப்போதுள்ள தாவேக அரசு 34 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதாகவும், அப்படியானால் அரசுக்கு எதிராக 66 விழுக்காடு வாக்குகள் விழுந்துள்ளதாகவும் கூறினார். தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை தாவேக அரசு தங்களுக்கு ஆதரவாக இழுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அதன்பின் எஸ்பி வேலுமணிக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு பழனிசாமி பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அதன்பின் யாரை பேச அனுமதிப்பது என்பது பேரவைத் தலைவரின் அதிகாரம் என்றும் அதில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்றும் எச்சரித்தார். இதையடுத்து பேசிய எஸ்பி வேலுமணி தாங்கள் தாவேக அரசை ஆதரித்து வாக்களிப்பதாக கூறினார். தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா இந்த அரசு எதிர்கட்சியினரின் ஆதரவை பெற குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியதுடன், தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா இந்த அரசு எதிர்கட்சியினரின் ஆதரவை பெற குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியதுடன் தான் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். அரசின் நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, முந்தைய அரசின் மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தங்கள் கட்சியினர் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தார். இறுதியாக தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், தங்கள் அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் என்றும் குதிரை பேரத்தில் ஈடுபடாது என்றும் கூறினார். முந்தைய அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார்.
அதன் பின் பகுதி வாரியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அவையில் இருந்த மொத்தம் 171 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இதில் 144 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். 22 பேர் எதிர்த்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தாவேக அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்தார். அதன் பின் அவையை மறு தேதி குறிப்பிடாமல் பேரவைத் தலைவர் JCT பிரபாகரன் ஒத்திவைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழக அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுக உறுப்பினர்கள் 25 பேரும், தீர்மானத்திற்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் 22 பேரும் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தனர். அதன் பின் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் அமைந்ததால் அந்த அரசை ஆதரிப்பதாக கூறி SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரை சந்தித்தனர். தங்களை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரினர். இதையடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை ஒவ்வொருவராக பார்த்து வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் CV சண்முகத்தை அவரது அலுவலகத்தில் போய் சந்தித்தார். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்திக்கவில்லை. இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் தாவேக அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பேசிய எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்சி உறுப்பினர்களை இழுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து நடைபெற்ற தாவேக அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். அதே நேரத்தில் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 25 பேர் அரசுக்கு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் அதிமுகவில் உள்ள பிளவு வெளிப்படையாக தெரிந்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், லட்சிய ஜனநாயக கட்சி ஓரிடத்திலும் வென்றுள்ளது. சுயேச்சை மற்றும் பிற உறுப்பினர்கள் 5 பேரும் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. அப்போது ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவியேற்பு உறுதிமொழியையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் செய்து வைத்தார். பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயமும் NR காங்கிரஸை சேர்ந்த 7ஆம் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது. இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் கலந்து கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்த உத்தரவை அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது. தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் புகழ்பெற்ற ஜோதிடருமான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்திருந்தனர். ஜோதிடர் ஒருவரை அரசு பதவியில் அமர்த்தியதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை சிறப்பு அதிகாரியாக நியமித்த உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு அதிமுக உறுப்பினர்கள் சிலர் தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 25 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து தாவேக அரசு 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இதையடுத்து சட்டமன்றத்திற்கு வெளியே பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வாரிய தலைவர் பதவி பெறலாம் என்கின்ற ஆசையில் அதிமுக உறுப்பினர்கள் சிலர் அரசிற்கு ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி
ஆட்சிக்கு வந்த தாவேகா ட்ரை பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழக ஆட்சி அமையவோ தொடரவோ திமுக தடையாக இருக்காது என்ற நிலைப்பாட்டிற்கேற்ப திமுக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் தேமுதிக பிரேமலதா, மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா, தமின்முன் அன்சாரி, நித்யானந்தம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருந்து சென்ற உறுப்பினர்கள் அரசின் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோரின் நம்பிக்கையும் சிதைக்கும் வேளையில் தமிழக வெற்றி கழகம் இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி நிலைக்க தேவையான எண்ணிக்கை நிலைப்பாட்டால் இருந்தாலும் கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இன்றைய ஆளும் கட்சி ட்ரை பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பிளவுபட்ட அதிமுக எனினும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயன்று அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடக்கமே இப்படி இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் என்று வினாவியுள்ளார். இது தூய சக்தியா இல்லை அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குகிற சக்தியா என வினாவியுள்ளார். பிரதமர் மோடி மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நாட்டின் நலனை முன்னிறுத்தியே அமையும் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர வணிக உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடி மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நாட்டின் நலனை முன்னிறுத்தியே அமைகிறது என்று குறிப்பிட்டார். பலர் பிரதமர் மோடியை எதிர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என்றும் நாட்டின் நலனுக்கே எதிராக செயல்படுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். இத்தகைய சூழல் நிலவினாலும் எரிசக்தி துறையில் நாம் மிக சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். தேசப்பற்றுதான் எந்த ஒரு சர்வதேச அல்லது உலகளாவிய சவால்களையும் மிகுந்த உறுதியுடன் எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளிக்கிறது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான அழைப்பை விடுத்துள்ளதாக கூறினார். இது அனைவரும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டிய தருணம் என்று தெரிவித்தார். 140 கோடி இந்தியர்களின் கூட்டு அர்ப்பணிப்பு மற்றும் நமது தேசப்பற்று ஆகியவற்றிற்காக இந்தியா உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிறது. இந்த தேசப்பற்றுதான் எந்த ஒரு சர்வதேச அல்லது உலகளாவிய சவால்களையும் மிகுந்த உறுதியுடன் எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளிக்கிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கும் அரசும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தால் கசிந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக தெரிவித்தார். நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல நீட் தேர்வில் மோசடி இல்லை என்றும் நீட்டே ஒரு மோசடிதான் என்று கூறினார். எனவே தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கும் அரசும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் தங்கள் திமுக அரசின் சட்ட நடவடிக்கைகளை புதிய அரசும் கையில் எடுத்து நம் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பிறகும் உதயநிதி திருந்தவில்லை என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சனாதன கருத்திற்கு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மக்களை பிரிக்கும் சனாதனத்தை, அதாவது இந்து மத ஒழிக்கப்பட வேண்டும் என பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்துள்ளதால் சிறுபான்மையினரின் வாக்குகள் இனி திமுகவிற்கு கிடைக்காது என்று பேசப்பட்டு வருகிறது. எனவே சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லை என்றால் திமுக என்பது 0 தான் என்று தெரிவித்தார். அதனால்தான் நாங்கள் எப்போதும் இந்து விரோதிதான் என்பதை எதிர்க்கட்சி தலைவரானதும் முதல் உரையிலேயே உதயநிதி பேசியுள்ளதாக கூறினார். தமிழக மக்கள் இந்த வேடதாரிகளை புரிந்து கொண்டுதான் ஆட்சியிலிருந்து விரட்டியடித்துள்ளனர். அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை என்று தெரிவித்தார்.
தென்னிந்தியா ஒரு சமத்துவமிக்க சமூகமாக திகழ்கிறது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் சனாதன எதிர்ப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சனாதனம் என்றால் அழிக்க முடியாதது என்று பொருள் என்றார். தென்னிந்தியா ஒரு சமத்துவமிக்க சமூகமாக திகழ்கிறது என்றும், ஆனால் வட இந்தியாவில் உள்ள மக்கள் பிறப்பின் அடிப்படையில் 4 வருணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தனர் என்றும் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை தமிழ்நாட்டிற்குள்ளும் ஊடுருவி உள்ளது என்றும், அது தங்களின் கலாச்சாரம் இல்லை என்றும் தெரிவித்தார். இக்காரணத்தினாலேயே திமுக சனாதன தர்மத்திற்கு எதிராக நிற்கிறது என்று கூறினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகத்தின் பாரம்பரிய கொள்கைகளை பின்பற்றி வருவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோசப் விஜய் தமிழகத்தின் பாரம்பரிய கொள்கைகளை பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார். அவர் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து ஆலோசனைகளை பெறுவதாக கூறினார். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய போக்கை காட்டுகிறது. கடந்த பல ஆண்டுகளில் பல்வேறு அரசியல் மாற்றங்களை கண்டெடுத்துள்ளதாக கூறினார். ஆனால் ஒரு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் அலுவலகங்களுக்கும் இல்லங்களுக்கும் நேரில் சென்று அவர்களின் ஆசை, வாழ்த்து மற்றும் ஆதரவை தேடுவது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார். தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் டிஜிட்டல் சிக்னல் விநியோகஸ்தர்கள் மற்றும் அசோசியேஷன் உறுப்பினர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கோவையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் டிஜிட்டல் சிக்னல் விநியோகஸ்தர்கள் மற்றும் அசோசியேஷன் உறுப்பினர்கள் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் அசோகன், மாநில பொதுச் செயலாளர் பாலாஜி, மாநில பொருளாளர் பிரபாகரன், மாநில ஆலோசகர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து இனிவரும் காலங்களில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்கான பல நல்ல திட்டங்களை முதல்வர் செயல்படுத்த வேண்டும். கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு தமிழ்நாடு பைபர் நெட் நிறுவனம் மூலம் அதிவேக இணைய இணைப்பு, OTT, IPTV, ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கொண்ட இணைப்பை வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கோவையில் மறைந்த துணை ஆட்சியர் சுப்பிரமணியனின் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் அரங்கில் மறைந்த துணை ஆட்சியர் சுப்பிரமணியனின் நினைவாக புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், பல்சமய நல்லுறவு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு இஸ்காம் மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன், சமூக செயற்பாட்டாளர் ரமணி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபீக் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தோழர் சுப்பிரமணியனின் சமூக நலன், மனிதநேயம் மற்றும் பொது சேவைக்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என்று நினைவு கூர்ந்தார். ஓய்வு பெற்ற போதும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில நிர்வாகியாக திறம்பட செயல்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மறைந்த துணை ஆட்சியர் சுப்பிரமணியனின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி அவருக்கு மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மறைந்த தோழர் சுப்பிரமணியனின் மகள் கவிதா, மகன் கார்த்திக், தோழர்கள் நரசிம்மன், ராஜன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில சீனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் ஆகிய மாவட்ட அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை இலை ஹாக்கி மைதானத்தில் வஉசி துறைமுக ஆணையர் கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன்ஸ் தொடரின் காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் ஆகிய அணிகள் வெற்றி பெற்றனர். மேலும் முதல் அரையிறுதிப் போட்டியில் தூத்துக்குடி, சென்னை அணிகளும், இரண்டாவது போட்டியில் தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகளும் மோதுகின்றனர். கோவையில் வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல இன்று முதல் வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது.
கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் மலை பாதைகளில் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி யாரும் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பால் ஆன்மீக பயணத்தை திட்டமிட்டிருந்த பக்தர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டதை அடுத்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு கடை மூடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்தார். கோவை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த 69 டாஸ்மாக் கடைகளையும் மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு டாஸ்மாக் கடை உட்பட 4 கடைகள் மூடப்பட்டன. மீதமுள்ள 65 கடைகளையும் அடுத்த 15 நாட்களுக்குள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கேரளாவில் அடுத்த முதல்வர் யார் என்ற இழுபறியை சந்தித்து வரும் சூழலில் அவர்கள் இருக்கைக்காக சண்டை போடுவது போன்ற படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. கேரளாவில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களை பிடித்து அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து 9 நாட்களை கடந்தும் மாநிலத்தின் அடுத்த முதல்வரை தீர்மானிக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. இதில் குறிப்பாக முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால், முன்னாள் அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த சதீஷன் ஆகியோரிடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. முதல்வரை தீர்மானிப்பதில் எழும் சிக்கலை தொடர்ந்து இழுபறியை சந்தித்து வரும் சூழலில் 3 பேர் முதலமைச்சர் பதவிக்காக ஓடுவது, இருக்கைக்காக சண்டை போடுவதும் போன்ற படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. வாழப்பாடி அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் பெருமாபாளையத்தைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக சிறுமியின் தாயார் வாழப்பாடி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த வாழப்பாடி மகளிர் காவல்துறையினர் லட்சுமணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதியவர் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாலியை அறுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மூதாட்டி சுசீலா கணவரை பிரிந்து குழந்தைகள் எதுவும் இல்லாத நிலையில் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு 10 மணி அளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்கு புகுந்து தனியாக இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாலி கயிற்றை அறுத்து அதிலிருந்த அரை சவரன் தங்க தாலியை திருடி கொண்டு தப்பி சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரியாபட்டி 4 வழி சாலையில் லாரி மீது சரக்கு வேன் மோதியதில் ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான டாரஸ் லாரியை அருப்புக்கோட்டை நோக்கி இயக்கி சென்றார். அதே வேளையில் சிதம்பரத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி வாகன உதிரி பாகங்களை ஏற்றி சரக்கு வேனை ஓட்டி வந்தார். அப்போது முன்னால் சென்ற டாரஸ் லாரி மெதுவாக சென்ற நிலையில் பின்னால் அதிவேகமாக வந்த சரக்கு வேன் லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் விஜயின் கால்கள் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டது. இதனை தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விஜயை மீட்டு காரியாம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து காரியப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறோம் என்று சொன்னார்களே தவிர அரசியலில் பல தவறுகளை செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்காக அல்ல என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசிற்கான நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கான விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் பேசிய தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் தங்களது பதவி ஆசைக்காக அதுவரை இருந்த கூட்டணியை உடனே முறித்து கொண்டு செல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டினார். சுயநலத்திற்காக பல முடிவுகள் எடுத்துவிட்டு பாஜக மீது குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றார். மேலும் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறோம் என்று சொன்னார்களே தவிர இதே போல அரசியலில் பல தவறுகளை செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்காக அல்ல என்றும் வருங்கால தமிழகம் இதை உணர்த்தும் என்று பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்றவர் யார் என்று தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா வினாவியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது சட்டசபையில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா உரையாற்றினார். அப்போது முகமூடி அணிந்து எங்கேயும் செல்ல மாட்டோம், வெளிப்படையான ஆட்சி வழங்குவோம் என முதலமைச்சர் விஜய் அன்று சொன்னார். அப்படி இருக்கையில் விஜயின் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்றவர் யார் என்று வினாவினார். குதிரை பேரம் நடந்ததாக ஏராளமானோர் கூறியிருக்கும் நிலையில் அது குறித்து பேச வேண்டும். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான நிகழ்வு தற்போது நடந்துள்ளது. இந்த செயல் மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிச்சயம் நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வினாவினார். இந்த ஆட்சி ஒரு நேர்மறையான ஆட்சியாகவும் அறிவியல் பூர்வமான ஆட்சியாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு டன்னுக்கு குறைந்தபட்சம் 4000 வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சிறுமூர் கிராமத்தில் வேலூர் சர்க்கரை ஆலை அதிகாரிகள் கரும்பு விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்வது குறித்தும் கரும்பு பயிரிடுவது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கரும்பு விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அறிவித்த கரும்பு டன்னுக்கு 4000 வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் திமுகவினர் மறைமுக தலையீடு காரணமாக விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனி வரும் காலங்களில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு டன்னுக்கு குறைந்தபட்சம் 4000 வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே பெண் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் பெண்ணை தூக்கிய போது உயிருடன் இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான குப்பைகளை பிரித்தெடுக்கும் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நிர்வாணமாக இறந்து கிடப்பதாக ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த நிலையில் இருப்பதாக நினைத்து பெண்ணை தூக்கிய போது உயிருடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து பெண் காவல்துறையினர் அந்த பெண்ணிற்கு உடை அணிவித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் பேருந்து நிலையத்தில் பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் பேருந்து நிலையத்திற்கு இரஞ்சல் திருவஞ்சூர் வழித்தடத்தில் தனியார் பேருந்து இயங்கி வருகிறது. இதில் நட்டாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ரோஸ் என்பவர் பயணம் செய்த நிலையில் பேருந்து கோட்டயம் திருநக்கர பேருந்து நிலையத்தை அடைந்தபோது பேருந்திலிருந்து இறங்கிய ரோஸ் பேருந்தின் முன்பகுதி வழியாக கடக்க முயன்றார்.
அப்போது ரோஸை சற்று கவனிக்காத பேருந்து ஓட்டுநர் பேருந்தை முன்னோக்கி இயக்கியுள்ளார். இதில் எதிர்பாராத விதமாக பேருந்து ரோஸ் மீது மோதியது. இதையடுத்து படுகாயமடைந்த ரோஸை சக பயணிகள் மீட்டு கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி ரோஸ் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து திருநக்கர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இந்தி திணிப்புக்கு ஒரு நீதி, நீட் திணிப்புக்கு ஒரு நீதியா என்று கவிஞர் வைரமுத்து வினாவியுள்ளார். கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் தேர்வு என்பது மாணவர் மீது நிகழ்த்தப்படும் மனக்கொள்ளை என்றும், அதிலும் நீட் என்பது கல்வியின் போரால் நிகழும் ஒரு கட்டாய குற்றம் என்றும் கூறினார். இந்தி திணிப்பு எதிர்ப்பில் போலவே நீட் தேர்விலும் எண்ணிலடங்கா உயிர்கள் இழக்கப்படுகின்றனர். இந்தி திணிப்புக்கு ஒரு நீதி, நீட் திணிப்புக்கு ஒரு நீதியா என்று வினாவினார். மேலும் வெடித்த தென்னம்பாளையில் தடித்த இடி விழுந்த மாதிரி எங்கள் கொழுந்துகள் மீது இந்த கொடுமை நிகழாதிருக்கட்டும். தேசம் திரண்டு தீ வைக்க வேண்டும் இந்த நீதி இல்லாத நீட்டிற்கு என்று பதிவிட்டுள்ளார். இனி வருவது உலக செய்திகள். சீனாவுடன் தங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உறவு உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் சீனாவுடன் தங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உறவு உள்ளதாக தெரிவித்தார். ஈரானை நாங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக கூறினார். மேலும் அவர்கள் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அளிப்போம் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இதில் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலான வீரர்களும், கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜின்கியான் ரஹானே தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 35 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். இதில் கொல்கத்தா அணி 20 முறையும், பெங்களூரு அணி 15 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 1,070 ரூபாய் அதிகரித்து 15,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 8,560 ரூபாய் அதிகரித்து 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 330 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 297 புள்ளிகள் அதிகரித்து 74,856 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 116 புள்ளிகள் அதிகரித்து 23,496 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு வெற்றி. அரசின் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 பேரும், எதிராக 22 பேரும் வாக்களிப்பு.
பாஜகவின் ஓர் உறுப்பினரும் பாமகவின் 4 உறுப்பினர்களும் நடுநிலை. அவைக்க கூட்டணி அரசின் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் வாக்களிப்பு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட 25 பேர் அரசை ஆதரித்த நிலையில் அம்பலமானது அதிமுகவின் பிளவு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரங்கசாமி. நமச்சிவாயமும் மல்லடி கிருஷ்ணராவும் அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடரை நியமித்த உத்தரவை திரும்பப் பெற்றது அரசு. அரசியல் தலைவர்களும் பல்வேறு பிரிவினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் முடிவில் மாற்றம். வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு அதிமுகவினர் சிலர் தாவேகாவை ஆதரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. எதிர்க்கட்சியினரை கவர்ந்தெடுக்கும் செயல்களில் ஈடுபடுவதாக கண்டனம். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகா டேட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக் கொண்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயன்று அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.